மாற்றம் வரணும். ஏன்னா இப்போ அரசியலில் ஒரு மாற்றம் வரணும். இப்போ நிறைய டிஎம்கே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, டிஎம்கேவால் நிறைய பிரச்சனைங்க வந்து எதிரில் மோதாமல் அவங்க நிறைய பண்ணுறாங்க. அதனால அதுக்கான ஒரு முடிவாக தான் இது இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. அதனால அதை வச்சு தான் இப்போ ஏதோ பேசணுன்ட்டு நம்ம உள்ளே போகாமல் அவர் என்ன பேசுவாருன்ட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. அதனால உள்ளே போனால் தான் தெரியும் அவர் என்ன பேச போகிறாரு, எதை பற்றி பேச போகிறாரு. ஏன்னா ரொம்ப நாள் பொறுத்து அண்ணன் வெளியே வந்திருக்காங்க. அதனால அவர் மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால உள்ளே போனால் தான் தெரியும் எதை பற்றி பேச போகிறாருன்னு. ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்துக்காண்டி தான் இப்போ எங்களை வர சொல்லியிருக்காருன்ற மட்டும் தெரியும். நிறைய வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ உயிரை வச்சுதான் விளையாடுறாங்க நிறைய பேர். அரசியல் வந்து இப்போ உயிரை வச்சுதான் விளையாடு. இவ்வளோ கேவலமா ஒரு கீழ்த்தனமா நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அண்ணன் வந்து முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு, நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னு உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. அண்ணன் மேல வந்து பயம் வந்துடுச்சு. ஐயோ இவங்க வந்தா என்ன செஞ்சிருவாங்களோட்டு தான் இப்போ கூட SIR ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இது தேவையே இல்லாத விஷயம். அந்த விஷயத்த கொண்டு வந்து இப்போ இது கொண்டு வந்திருந்தது கூட ஒரு எப்படின்னா ஒரு வயசானவங்க இப்ப முதல்ல ஓட்டு போட போறாங்க பாத்தீங்களா, முதல் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். ஆனா வந்து நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது. இப்ப தேவையில்லாம இந்த இதுவை எடுத்து தேவையில்லாம பேசி இது ஒரு பிரச்சனையா போய் நம்ம எதனா ஒண்ணு பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு சின்ன மூளையில போய் வந்து போராட்டம் நடத்துறேன், சும்மா பேசுறேன் அப்படின்னு நாங்க எடுத்த பிறகுதான் அவங்க வந்து பண்றாங்களே. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பயம்ன்றது மனசுல வந்துச்சு. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஐயோ அவங்க ஆட்சியை புடிச்சிருவாங்க அப்படி. இந்த பயமே நாங்க முதல்ல ஜெயிச்சிட்டோம். எங்க அண்ணனுக்கு வந்து நாங்க பக்கபலமா இருக்கோம். இப்ப எங்க அண்ணன் வந்து வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சொல்றாங்க பயந்துட்டாரு, இது மாதிரி பண்ணிட்டாரு, உள்ள போயிட்டாரு. யாருமே வந்து பயம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பயம் இருக்கும், மனசுல வருத்தம் இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு அப்பா அம்மா தங்கச்சி ஒரு ஃப்ரெண்டுன்னா கூட எவ்வளவு இதுவா இருக்கும். அவரு என்ன நினைச்சாருன்னா நம்மளை பார்க்க வந்து மக்கள் இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, அவர் கேட்ட இடத்துல அவங்க வந்து நம்மளுக்கு இடத்த கொடுத்துருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி நடக்கணும்ன்றதுனாலதான் அந்த மாதிரி உயிரிழப்பை ஏற்பட்டுச்சு. அதனால எங்க அண்ணன் போயிட்டாரு. அதை வச்சு பல விமர்சனங்கள் பண்ணாங்க. அவங்க விமர்சனங்கள் பண்ணா எங்க அண்ணன் மேல வந்துகிட்டே இருப்பார். எங்க தலைவரா அவர் மேல வந்துகிட்டே இருப்பார். அதனால இன்னும் நிறைய மாற்றம் வரும். இன்னும் நிறைய இருக்கு. நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம், அண்ணன் யோசிச்சு வச்சிருக்காங்க, நிறைய வெளியே கொண்டு வரணும்னு. அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு தான் அண்ணன் வருவாங்க. இப்ப வெளியே வந்திருக்காங்க. அவர் தைரியமா இருக்காரு. நிறைய பேர் நிறைய சொன்னாலும் அவர் தைரியமா இருக்காரு. அதனால இன்னும் நிறைய விஷயம் வந்து வெளியே வரும். இப்போ அவர் சந்திச்சு பேசுறேன்னு நினைக்கிறாரு. இதுல என்னென்ன விஷயம் சொல்றாருன்றது இனிமேல் தான் தெரியும்.